காலங்கத்துல சரி காபி குடிச்சு பொறுமையா பால் காய்ச்சாலும் பால் காய்ச்சிட்டு இருந்தா இவன் வந்துட்டான் பால் கீழே இருக்க நீ வெளியே இரு பால் காப்போட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் வேண்டாம் பைக்ல அங்க கொஞ்சம் வெயில் I'll be there for 2 hours only. I have to go back. Hamza आरोड़ा. Greece bottle लगा पड़ेगा. नहीं Hamza आरोड़ा. Hamza आरोड़ा नहीं. அது நேரா வந்து. இன்னும் அங்க இருக்கீங்களா? 5 பேர் தான். அந்த பையன் எங்க? அவன் அந்த விக்னேஷ் இல்ல இல்ல ஹம்சா பாத்து அமீர் எல்லாம் போட்டு எந்த பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஸ்டேட்டஸ்ல பலமா இருக்கு கங்க்ராச்சுலேட் மட்டும் சொன்னேன் ரெண்டுமே பண்ணல லாஸ்ட் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க நீ வந்து ஓவரா பேசுறீங்க மூணாவது ஒரு போடும்போது ஃபீல்ட்ல இருந்து ஃபீல்ட் போடுங்க ஆமா இல்ல சாய்னா இல்ல ஸ்டெம்புக்கு போடு ஃபீல்டுக்கு போடு இல்ல ஃபீல்டுக்கு போடு அதுக்கப்புறம் தான் ஸ்டெம்ப்னா அதுக்கப்புறம் தான் வந்து இவன் வந்து நம்ம வேற வேற டீல் பண்றோம் அப்படி சொல்லி கோ ஃபீல்ட் ரைட் மூடி எங்களுக்கு போன வாரத்தோட பரவாயில்லை நீங்க ஸ்கிரீன் ஷேர் எடுக்கிறதுக்கு தான் எனக்கு ஓவர் கொடுக்கணும்னு தெரியுது என்னன்னா விவிக்கு நான் போன வாரத்தோட பரவாயில்லை ஃபீல்டிங் அங்க நிப்பாட்டுங்க அங்க தான் கேட்ச் வருது எனக்கு பதிலா போன வாரத்துக்கு இது பரவாயில்லை சார் நான் பண்ணது போனவனே எல்லாம் பண்ணுடா அங்க ஃபீல்டிங் நீங்க பாண்டி என்ன பண்றீங்கடா ஆரா கொஞ்சம் அப்படி வந்து ஒரு ரெண்டு கிலோ இப்படி தூக்கிட்டு வாங்க உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஆராவ பாருங்க அடி போனோம் ஃபீலிங் பயமா போனானோ ஃபீலிங் நல்லா பண்ணுங்க இவனா போல்டா எல்லாமே பயமா போனா சூப்பரா குணால் பாண்டியாவா குணால் பாண்டியா பவுன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காரு ஸ்ரீராம் கொஞ்சம் தாங்க நீங்க உங்க போன் எடுக்கணும் போதும் வரைக்கும் போதும் ஏதோ ஒரு இதுல அவங்க கிட்ட ஜிடி கிட்ட ஃபயர் இதுவே இல்ல ஓ ஃபர்ஸ்ட் பால் ஷாட் இருக்கிற கடுப்புல அடிச்சிட்டாங்க நீங்க அவர் ரொம்ப சூடா இருக்காரு ஆமா கோவம் வந்துச்சு ரொம்ப சூடானால நீங்க வெங்கிடா இந்த மோர எடுத்துட்டு வர மாட்டாங்க ஃபோன் பண்ணுங்க அவங்க காணாம போய்டுவாங்க அப்புறம் இங்க வாங்க காணாம மோர காகாவே கிரவுண்ட் புக் பண்ணோம் போனவர அப்ப மோர வாங்கிட்டு காசே கொடுக்கல அவனுங்க கொஞ்சம் இல்ல ஆள தனித்தனியா கொடுக்குறாங்க போல இருக்கு சரி நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு 130 அம்ச்சிட்டோம் 120 200 அம்ச்சுமா 120 இல்ல முதல் டைமே தனித்தனியா அம்ச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அதான் அவங்க தனியா பிளேயர் எங்க பிளேயர்மா அவ்வளவுதான்மா ஓடாதீங்க வெங்கி ப்ரோ எல்லாம் ஓடாதீங்க போன வாட்டி அருண் வாங்கி விட்டான்ல எல்லாரும் இல்ல அருண் அங்க ஆடிட்டு அவன் எங்க வாங்கி விட்டான் கடைசி வரைக்கும் ஆட்டு ஃபர்ஸ்ட் bowling போறான் பாருங்க இட்ஸ் நாட் ஈஸி டு bowl with new ball யார் பட்டி கிட்ட சொல்லியாரு நீ பட்டி இங்க பாரு பட்டி நல்லா என்ன போட்டது நீ உனக்கு பட்டி தான கரெக்ட் இட்ஸ் நாட் ஈஸி he made it look okay கொஞ்சம் ஓகேடா கொஞ்சம் ஓகேவா பட்டி உங்க bowling அவரே அதான் சும்மா தான் போட்டா இன்னைக்கு அவர் 5 விக்கெட் எடுத்தா நல்லா போடுவீங்க அத ஆமா 5 விக்கெட்னா 5 ரன் கம்மியா கொடுத்தா ஓகே 5 பாயிண்ட் அடடே என்ன ரொம்ப நேரமா வச்சிட்டு போ 10 ரன் வெளிய இருந்தா அப்படியே நம்ம சைல் இல்ல உள்ள பேக் உள்ள அனுப்புறான் இல்ல ஸ்ட்ரைட்டா வச்சிருவோம் ஆனா Black Pat அலோ பண்ணுவாங்க அலோ பண்ணாது நம்மளோட பொறுத்து இல்ல அலோ பண்ண கூடாது தான் பட் இருக்க கூடாது அப்போனன்ட் டிஸ்கஷன் ஃபைன் ஒரு மெயின் போட்றீங்க சூப்பர் வேணும் சூப்பர் ஹாய் ப்ரோ கொஞ்சம் கமாறாங்க கொஞ்சம் இதா இருந்தா அந்த மெயின் ஃபர்ஸ்ட் பால் பைஸோ ஃபர்ஸ்ட் பால் பைஸ் கரெக்ட்டா இல்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஓகே வேணும் மால்வே கனம் ஸ்கிட் அது நான் தான் போட்டேன் வர இப்ப நீங்க கோட்டா போடுறது இல்லல கோட்டா ஃபுல் டாஸ் போடுறது
6ல முன்னாடிலாம் கன்ஃபார்ம் ஒரு ஃபுல் டாஸ் இருக்கும். ஏன்னா இப்போ ஷார்ட் பால் போடுறாரு. அது ஓகே. ஏன்னா முன்னாடி எல்லாம் கொஞ்சம் தூக்கி போட ட்ரை பண்ணுவாரு. இப்போ அதெல்லாம் போடுறது இல்ல. முன்னாடி குட் ரன்னிங் ஃளைட் தி பால். அது அவுட். அடிக்கிறது கையே லெஃப்டியா ஃபிட்னஸ் சார். இப்படி அப்புறம் கடைசியில எல்லாரும் வாட் இஸ் யுவர் ரைட் 6 நீ 8 அவரோட கம்மி தான். ஓகே, என்ன ஷாட் ஆடுவாரு? வாட் இஸ் யுவர் கெஸ்? டக்குன்னு சொல்லணும். வித்தவுட் என்ன ஷாட் ஆடுவாரு? பீட்டன் ஐயோ பாஸ் சிங்கிள் டூ டன் கொடகலி டாட். டாட் 4 நான் டிஃபென்ஸ் நானும் 4 ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். இப்பலாம் நான் 4 பிஃபோர் 4 ல யூ செட் டிஃபென்ஸ். 4 டிஃபென்ஸ் இதுல இல்ல. there is no defense in this. இது சரியாச்சு. தப்பு ஃபெயில். ஏய் பீட்டன் சாய் ப்ரோ நீங்க வாலிபால் விளையாடலாம். 4 இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. பார்த்தா டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் கமெண்ட்ரி கேக்க போறாரு வந்து பாருங்கடா. யார் பீட்டன் வைட் கணக்கு பீட்டனா இல்லையா? இந்த பால் டெட் ஆயிடுச்சு. ஓகே, பேர் சொல்லு. திரும்ப ஃபர்ஸ்ட் நான் 4 நான் கவர்ஸ் மேல கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங் அவர் பார்க்க போறாரு. நான் 4 ஸ்லிப் கேட்ச். ஸ்லிப் கேட்ச் கவர்ஸ் மேலடா. அவரு இல்ல கல்லி கேட்ச். ட்ரான்ஸ்லேஷன் கேட்பாரா? பிச்சிங் வச்சது இது பீட்டன் தானா இல்லையா? இது பீட்டன். ஓகே, யூ கெட் 1 பாயிண்ட். 1 பாயிண்ட். ஓ போதியா நம்ம டீம் யாரு? வடிவேல பால கேட்ச் பிடிச்சிரு கேட்ச் ஆல்வேஸ் இது அன்பு பேட்டிங் என்ன பண்ணிருப்பீங்க எல்லாரும்? அவர் வந்திருப்பாரு இந்த அன்பு அக்ராஸ் தான் ஃபுல் டாஸ் அக்ராஸ் கொட கலப்புவாரு. ஸ்கூப் ஸ்வீப். I think this is going to boundary. It's going to the keeper. சரி சாய் வேற மோன வருதுன்னு சொன்னாரு. மிடில் பண்ணுவாரு keeper. இல்ல அது போறா இருக்கும். அரங்க உங்க வாய்ஸ் சரியில்லை போல. அவர் பாத்து தெரியும் அவர் ஃபுட் பண்ணிக்கிறார் துபை மாதிரி அது. என்ன ஒரு பண்ணா இது ஃபார்ம் ஏதோ வேற கை விட்டு போயிடுச்சு. கரெக்ட்டா டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. அவர் ஆள் மனசுல யாரோ இது பண்ணிருக்கீங்க. பாப்போட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. நீங்க தொட பயப்படுறாரு. ஜண்டாவா நம்ம போடும்போது அது பக்கத்துல ஆடு மாறி போயிட போகுது. இல்ல இல்ல அவர் அம்சத ஆட போறோம் தான். வீடியோ கவரேஜ் வர போகுது. என்னடா ரவுண்ட் பிடிச்சு இன்னைக்கு எங்க கோச் அடிப்பாரு பாருங்க. ஐயா குட். Jondon. He's watching the ball. See. போடு. புஜாரா வாட்ச் பண்ணுவோம் மச்சான் நம்ம. அம்ஜா பேட்டிங் ராரி பர்ன்ஸ் மாதிரி டீம்லாம் பார்ப்போம். ஏய் வாட்சிங் நம்ம எல்லாம் எங்க அங்க போய் வாட்ச் மட்டும் தான் பண்றாரு. இருங்க டைம் வருது. ஐயோ. பரவாயில்ல இட்ஸ் ஓகே நா. ஸ்லிப் வச்சு கீப்பர் போறாரு. ஸ்லிப் விட்டுருப்பாரு. எதுக்கு ஸ்லிப்? சும்மா பாயிங் ஆட்டுறது. ஒரு பவுன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அவுட் செம்ம பால். நீ அந்த வீடியோல போயிட்டாரு வீடியோ பேக் ஃபுட். பாதி பாதி குணால் பாதி. சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஜனா ஜஸ்ட் மிஸ். அது ஏன் காணுமா? ரிஸ்க் வேணா பொறுமையா இருங்க கூல். பவுண்டரி. அது வந்து மனசுல நினைச்சு பண்ணா வெளியே சொல்ல முடியாதுல்ல. அதனால வெளியே மட்டும் பால் பவுண்டரியா? யா. வேற இங்க அத வச்சு ஃபீல்டர் பேர். அதான் வச்சிராம் பேர்.
ஆனாலும் போவோம். எங்க ஆள் ஸ்ட்ரைட் அடி போயிருப்பாரு இந்த பால். வாட் அ ஷாட். யார் பாது நல்ல வாங்கி போச்சு போல யார் பாது ஃபோர் சொன்னது. வேண்டாம் ஸ்ட்ரைட்டா வேண்டா. சரி நீ யார் சரி வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்ல போ. ஆன்சர் எடுத்துறீங்க. சரி சரி ஐடி டெக்ஸ் பண்ணு. நீ சொன்னியா? இல்ல தினேஷ் நான் சொன்னாரு, இவர் சொல்லவே இல்ல. ஸ்ட்ரைட்ல போ. ஆனா இங்க வந்து ஸ்ட்ரைட் வேற ஆச்சு பத்தி. அது என்னோட பார்னால் தான் விட்டாரு. இல்லைன்னா பிடிச்சிருப்பாரு. தினேஷோட ஜெண்டா. நைஸ் ஷாட். பால் ஸ்கோர்ல கேட்டிருக்காரு. நாங்க போவோம். அமிதாப் மாமா வந்துச்சு. அமிதாப் மாமா யார் அந்த அமிதாப் மாமா? ஸ்டைலா காஸ்டியூம் போட்டுட்டு இருக்காரு. எங்கால ஒரு 6 தூக்கி ஸ்டைல போடும். சாய் ரீசெண்டா அம்து ஒரு செஞ்சுரி அடிக்கல. ஸ்கோர் கார்டு பார்த்தனே. ஆமா லாஸ்ட் இயர் அது. அது அச்சி கூட காம்படிஷன்ல அச்சாரு அவரு. அச்சினால அவருக்கு அடி முடியல. விவிகே லாஸ்ட் பில்டிங் இருக்கு. யா லாஸ்ட் இயர் கொஞ்சம் இப்பதான் டூ மோர் பால்ஸ் தான். தம்பி நீ தான லீடிங் விக்கெட்டா வர. ஸ்ரீதர் வர. அஞ்சு போடுறாங்கடா ரெண்டு பேரும். ஏய் நீ போறதுக்குடா இது ஒரு. என்னடா எதுக்குடா நான் சடனா ரீல் பண்ணா நான் எல்லாரும் விக்கெட் எடுக்கலாம். சும்மா த்ரீ பண்ணி அம்மாச்சி என்ன போல் பாரு லைக் வர. என்னடா போலி தர மாட்டேங்கிறாங்க. கேப்டன் டு ஸ்டாப். உங்க ஹைட்டுக்கு நீங்க சொடுக்கு பால் போடலாம். டேய் என்னதான்டா லைக் பண்றீங்க? பாருங்க ஸ்ரீராம் கேப்டன் டு ஸ்டாப். லைக் பண்ணவே பண்ணு. நான் ஆபீஸ்ல இருக்க போன் ஏன் லைக் பண்றீங்க? டூ பால்ஸ்னா டூ பால்ஸ். அவசர இது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நேரா ஒன் மோர் பால். எதுக்குடா? வாட் டு சர்வைவர். நான் சொல்றேன், அது நடந்துச்சுன்னா சொல்றேன். என்ன சொல்றேன்? எப்படி நெக்ஸ்ட் பால் அங்க தான் ஸ்கோர் என்ன பண்ண முடியுது? going to play. I think something will happen. வாட் டெல். ஸ்கோர் அப்படியே கரெக்ட்டா தான் இருக்கு. ஈஸியா போங்க. கூல் டைம் பண்ணுங்க. பால் டைம் பண்ணுங்க. வைல்ட் ஸ்லாக் ஆனா கூலா இருங்க. இப்படியே வைட் 2-3 வரும். This bowler has good chance. ஐடியா சொல்லு மேன். இது சாய் சூப்பரா சிக்ஸ் அடிச்சாங்க. க்ரோனால் பண்ணிடுறாங்க. பிக் பவுன்சர் டர்மன் வால. அதுல ஒத்த கையில கடைசியா ஃபினிஷ் பண்ணும். ஒத்த கையில பண்ணா அதுலயே காண்டா இருக்கும். நைஸ் ரெண்டு அம்ஜது முடியாது. ப்ளீட் ரேட் அந்த சே லச்சோ த்ரோ போட்டாங்க பாருங்க. லச்சோ லாஸ்ட் பால். லச்சோ மகன் ரைடு போட்டோம். சாய்ந்து பொங்கல் சாப்பிட்டு போலே போறாங்க. நான் ரெண்டு விக்கெட் எடுத்தா அதான பெருசு. ஏங்க இந்த என்எஸ்ஜில அர்ஜுனுக்கு போலிங் கொடுக்கலாம்ல. அவன் டீம்லயே சேர்க்க மாட்டாங்க. மத்தெல்லாம் வேஸ்டா இருக்காங்க. இவனே இல்ல யூ ஜஸ்ட் டெல் மீ. இவன் அப்துல் சமாத், ஓகே, ஷாருக் கான், ராகுல் டபாட்டியா. அப்துல் சமாத் வந்து லக்னோ. ஷாருக் கான் அட்லீஸ்ட் 50 அடிச்சிருக்கான். ஷாருக் கான் டபாட்டியா 2 players டம்மி. மேல அனுப்பிருக்கலாம்ல. இது மதுரை பாந்தர்ஸ் கேப்டன் நினைக்கிறேன். இல்ல யூட்டிலைஸ் பண்ணல. yesterday they Gill and 4 போகாம இருந்திருக்கு போது. 13 or 14 overs. Okay. Wicket போச்சு. Whom will you send? Butler வந்தான். ஆமா. 2 drop யார் அனுப்புனா? Last 5 overs. Whom will you send? 2 drop. வாஷிங்டன் சொன்னாங்க இருக்கான். சரி நேரா வந்து ஷாருக் கான் டவாட்டி எதுக்கு இருக்கான் டீம்ல? ஃபினிஷ் என்ன கேளுங்க. வை பட்லர் cannot okay. அது டாப் இல்ல. ஏதோ ஒன்னு நடந்து முடிஞ்சிச்சு. 15 overs ஆச்சு. லாஸ்ட் 5 overs 2 drop. வாஷிங்டன் சுந்தர் அனுப்புறான். வாஷிங்டன் சுந்தர் இந்த ஒரு 50 அடிச்ச அந்த ஐபிஎல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஸ்கேம் ஆன ஷாட்ஸ் பார்த்தேன். He's been playing IPL for the last 10 years. He's never scored a 50. He's never taken 3 wickets. ஆனா bowling அவனுக்கு நான் சான்ஸ் அவனுக்கு கொடுத்தது இல்ல. சரி நீ வேற
Chance bowling கொடுத்தா உருப்படியா ஆடுனா கொடுக்கல, தான் batting scam. Okay-யா? ஓகே இல்ல, நான் என்ன சொல்றேன் அவனுக்கு இம்பாக்டா வைக்கணும் டெய்ல வச்சு பிரயோஜனம் வாஷிங் விட்டுரு வை ஷாருக் கான் இந்த வை தவாட்டி அந்த Wide ball. 4 பால் ஆடுறதுக்கு நீ தோனியை சொல்றீங்க தோனி அட்லீஸ்ட் கம் யார் டாரா 2 6 அடிக்கிறதுக்கு தவாட்டி once in 3 years he'll score 140 runs he'll win one useless game and he'll stay for next 4 years sir நீ 5 போட்டியாடா நேத்து வந்தானா பேட்டிங் சார் கொடுக்கவே இல்லை பேட்டிங் எனக்கு didn't give him batting didn't give him and இன்னொன்னு மானவ் சுத்தார் is a good bowler அவனுக்கு bowling கொடுக்கல பரவாயில்ல டாட்ஸ் இருந்தா பரவாயில்ல பேட்ல ஆடுங்க ரன் ரேட்லாம் இருக்கு நோ பிரஷர் டேக் யுவர் டைம் I'm not blindly telling that if you according to me they've been given enough chances ஆமா 22 சீசன்லாம் அடிச்சிட்டு தான் இருந்தாங்க இந்த சீசன்ல கொடுத்திருக்கான் ஷாருக் கானுக்குலாம் என்ன பண்ணலாம் லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பாம்பே ஒரு 50 அடிக்கலாம்ல he had 10 overs with the mighty throws wicket வாட் a fielding setup match was dead ஓ இதுக்கு தான ஃபீல்டிங் match was dead அந்த match 105 or 10 all out ஆயிடுவாங்கல பாம்பேயோட match was dead ஆனா இவங்க 50 அடிக்கலாம்ல இது ஒண்ணே இல்ல பேட்ஸ்மேன் கீழ RCB ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க சேலஞ்சர்ஸ் எவ்வளோ 37 for 10 ஐயோ லோக்கல் டீம் தானே வந்ததெல்லாம் யாரு லயன்ஸா சேலஞ்சர்ஸ் ரெண்டு மேட்ச் ஆடுறாங்க என்னடா சேலஞ்சர்ஸ்க்கு வந்து சோதனை அவங்களா 2 மேட்ச் ஆடுறாங்க சாட்டர்டே என்ன அசோக் தனா எல்லாரும் வச்சு டீட்டோ எல்லாம் ஃபுல் டீம் வச்சிருக்கீங்க தரணி வந்து இங்க இன்ஃபோர்ட்னு சொல்லிட்டு அவனா அங்க போயிட்டு இருக்கு அப்புறம் நீங்க வந்து பேசவே பேசாதீங்க தயவு செய்து அப்படின்ற எல்லாரும் ஒரு மேட்ச் பேட்ச்ல இருக்கு நான் நேத்து கூட கூப்பிட்டேன் ஸ்டில் பேட்ச்லரா எல்லாம் நல்ல டீம் தான் 37 ஆல் அவுட்டா உங்க வெயிட் பொண்ணு கிடைங்க too much pressure இருக்காது பிளேட் என்ன இருக்காது வெல் பிளேட் 2 போல இல்ல 4 ஓடாதீங்க வெரி குட் சூப்பரா இருக்கு நல்ல டீம் தான் இது மொத்தமா பங்கமா ஓட்டாரி 5 ஓவர் சேஸ் பண்ணிட்டேனா நான் எங்க போனேன் I was in இது கொஞ்சம் கூட இல்ல லண்டா போனேன் இது இங்க போனேன் நான் ஆக்சுவலா ரெண்டாவது மேட்ச் பாத்துட்டேனா 8 ஓவர் மேட்ச்ல ஆடுறாங்க ஆர்லாண்ட் பக்கத்துல தான் வண்டர் அம்ஜத் வைல்ட் ஸ்டாப் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணுங்க வரோம் நியூயார்க்ல அப்புறம் பிரஷர் போடாதீங்கண்ணா நான் நீங்க சொல்லுங்கடா பிரஷரா இருக்கு இஸ் ஜஸ்ட் நேச்சுரல் கேம் நம்ம வெதர் தான் சூப்பரா சும்மா கைவிட்டு போயிட்டு அவர் மைண்டுக்குள்ள யாரோ போய் சொல்லிட்டீங்க ஸ்ரீராம் டான்ஸ் நினைக்கிறேன் மேட்ச் விக்கெட் வாஷ் அவுட் காலம் நல்ல மழை பெய்யும் நல்ல மழை பெய்ய காஞ்சிடும் மேட் கான்கிரீட் மேல வந்து மேட் போட்டு ஸ்ரீராம் செம்மையா போனா அந்த ஒரு பால் மேல ஆயிடுச்சு ஆமாண்ணா அது ஆவல இதான் ஸ்ட்ரெngth மேல அடிங்க ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட் பால் ஜண்டா useless அடிச்சே ஜண்டானா Janda is you can flush it down the drain my man is proving you wrong நான் ஜண்டானே சொல்லலாம் I have a theory ரெண்டு வைப்போம் the theory is like you can flush it down the Yeah, drain I'm just proving it இங்க நம்ம ஜாலியா சாரி no எக்ஸிபிஷன் ஆல்வேஸ் அங்க இது பதி இருந்தாருல நாங்க விளையாடுறோம் நல்லா இருக்கு டோன்ட் த்ரோ அவே தி விக்கெட் 2018 going good come on amda see now it's not easy to bowl in the power play நீ இப்ப டெய்லி ஆபீஸ் போறீங்களா அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க 10 days போனோம் எங்க இருக்கீங்க சோயிங் நடுவுல இல்ல எம்சிடி அவர் பவர் பிளேக்கு அப்புறம் தானே வந்து போட்டாரு திருச்சேரிக்குள்ள போயிருக்கீங்களா அந்த ஆபீஸ்க்கு அங்க ஒன்னு இருக்குன்னாங்க ஸ்பெசிபிக்கா தானே ஸ்பெசிபிக்கா பார்த்தியோட ஆபீஸ் அப்படியா நீங்க பார்த்தி கிளாஸ்மேட்ல ஆமா நாட் நேச்சர் பார்த்தியோ என் வீடு வந்து பக்கத்துல நீ அங்க போய் தூரமாச்சே கால் இப்படி போட்டு இப்படி அடிப்பாங்க இப்படி அடிச்சாலும் பரவாயில்லை அதுல கால் இப்படி போட்டு அடிக்கிறேன் என்னன்னா அது சும்மா 2 ஃப்ளோர் தான் நினைக்கிறேன் இத்தனை வருஷமா நான் அப்படிதான் அடிப்பேன் சரி எஃபெக்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பால் நான் எங்க இவ்வளவுதான் நவுண்டாரு ஷாட் அது எக்ஸலென்ட் மா போகாது போகாது சேவியர் லைக் சம்ஜா 4 இட் போல போல கோன் பின்னாடி வச்சிருக்கேன் இல்லடா இல்லடா போல இல்ல அந்த புல்லுக்கு பின்னாடி இருக்கு பாரு கோன் தண்ணி குடிச்சிருப்பா ஸ்ரீராம் கமான் ப்ளீஸ் டு தி நீட்ஃபுல் மெசேஜ் பார்ட்டி வந்து இப்போ எங்க இருக்கு மாறிட்டாரா ஆமா அங்கதான் போகணும் டூடவுன் யாரு பாருங்க அதெல்லாம் தெரிஞ்சவே மாட்டார் சான்ஸே இல்லை வாய்ப்பு தினேஷ் டூடவுன் பாட பண்ணு
இவனே ஷூவே போடல bro. டேய் கூடான்னு கேட்டேன்ல. அப்ப ஷூ போட்டு ரெடியா இருக்கணும்ல. நம்ம டீம் மேல நம்பிக்கையா இருக்காது. ஏங்க அதுக்கு ஷூ கூட போடாம. அப்புறம் பேட்டிங் கீழ தான் போறேன். நம்பிக்கை. இந்த விக்னேஷ் பை போன வாட்டி முதல்ல கார்டு போட்டுருக்கேன். பூரி சாப்பிட்டு இருக்கான். டேய் உன அடுத்து அப்புறம் தான் லோகல காமிச்சு விட்டேன். இல்ல நான் ரொம்ப நேரமா பூரி சாப்பிடல. கரெக்ட்டா விக்கெட் போறதுக்கு முன்னாடி தான் பூரியா. அவங்க அதுக்கு முன்னாடி அடி காட் ஷாட் குட் ஷாட். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்க. தினேஷ் குடுகுடு ஓடியா பந்து குத்தி அங்கதான் பாத்துட்டு இந்த சைடு ஓடிச்சு ஜம்பர் அடிக்குறான் சரி கடைசி கட்டமா படி ஓடி வந்துரும் உங்களுக்கு கேட்ச புடிச்சிரணும்டா அப்படி வட்டா ஒருஜா விலகிடுச்சு 2 4 அடிப்பாரு. ரெட் பால் இஸ் வாடா அந்த ஸ்வீப்பிங்கே வாடா அம்ஜா அந்த ஸ்வீப்பே வாடா ஸ்ட்ரைட் ஆடுங்க. He's not that எடுத்துட்டு வரீங்களடா இந்த மாதிரி ரெகுலர் பிராக்டிஸ் இல்ல. அவங்களுக்கே போடுவேன் 2 4 அடி 3 4 அடி 4 பால் விட்டுருவேன். அப்புறம் அப்படியே சாய் சரி ஒரு கட்டமா நின்னு பாப்போம். தரையத்தோடா ஓடி வந்தாங்க நம்ம ஓடவே கூடாது. பாத்துட்டே இருக்கோம். டபுள் டென்ஷன் பட் வைடுமா சேஸ் பண்ணுங்க. சர்வேஷ் வைட் இல்ல அதுவும் ஜம்ப் அம்ஜத் ஆஸ் ஃபார் ரிவ்யூ. அட்ஜஸ்ட் அவன் வந்து ஜம்ப் ஆயிடும் தான் அவன் கேட்ச்க்கே போல. அப்புறம் நீ அப்படியே இருந்திருக்கணும். அப்போ ஓடி வந்துட்டான். அது ஒரு விட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் யூனிக் ஸ்டைல். என்ன பண்ணாலும் பால் என்ன தாண்டி போயிடுது. ஜம்ப் கொடுப்பாங்க. அதான் ஸ்டைல். ஆரா 3 பால் வந்துச்சுடா அந்த மாதிரியா 3 மினிட் சர்வ் அப்ரோச் பண்ணி அது விட்டுட்டு அத போய் யூரோப்ல இது இல்ல. அப்படியே உட்கார வேண்டியது. ஆனா அன்னைக்கு G2G-ல பட்ட மாதிரி வராதுடா. என்ன ஜிடி ஏய் பால் நின்னுதுடா. என்ன ஜிடி சொன்னது? அவன் ஏதோ ஒன்னு சொன்னாங்க. கவர்ஸ் இருக்கியா? இது ஜேகே கிரவுண்ட்ல வந்து மிட் ஆஃப் காலிசனா நான் லாங் ஆஃப் அவரை பார்த்து கட்டா இப்படி போயிடுச்சு பால் கட்டை போயிடுச்சு. இப்படி வந்தா பால் இப்படி நீங்க போயிடுச்சு. ஜாப் பண்ணிருந்தா டைம் எடுத்துருக்கோம். ஓகே நான் பிடிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் பால் ஸ்பீட்ல ஓடி அந்த ஸ்பீட பார்த்து பாலே ஃபாஸ்டா போயிடுச்சு. அங்க வச்சு அது கிராசிங் தி பால் லைக் அது அப்படியே 40 டிகிரில திரும்பிச்சு சார். ஷாட் மேக்கிங் எக்ஸலென்ட் மேன். வாட் அ ஷாட். ஷாட் ஆஃப் தி டே. the viewer note like வண்டில பிரேக் இல்ல. ஓடி போவா. எப்பவுமே அப்படிதானே நடக்குது. இது இங்க வாங்கில இங்கதான். எவ்வளவு இது? ஏய் ஒண்ணுதான் வாங்கியா? இது ஸ்டோர்லயே போய் A6 ஸ்டோர்ல இருந்து வாங்கி. நான் ஆக்சுவலா வந்து என் சைஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட்னே விக்கிறாங்க. நான் கிரிக்கெட்னே இருக்கேன். It's not rubber, right? ஐ டோன்ட் நோ. I don't think so. இது நான் அடிதாஸ்லாம் வாங்கினேன். போட்டா இட் இஸ் வெரி டைட். நால தான் கம்ஃபர்டபிள். கீழ ரப்பரா இருக்கிறது வாங்குறோம். உங்களுக்கு இது நியூ பேலன்ஸ் கிரிக்கெட் ஷூஸ் இது. நான் மார்க்கிங் ஷூஸ் இது. நான் மார்க்கிங் பேட்மிண்டன் ஷூஸ் இது. நான் டர்ஃப் ஷூ வாங்கி வாங்கினேன். டேபிள் மேட் இதுக்கு முன்னாடி வாங்கினேன். அப்பா போடு நோ பால் போடு. நோ ஸ்ட்ரைக். எங்கால பத்தல காஜி. நான் நோ பால் வைட்டு டிபிரிட் அடிக்கிறேன். வைடனா. நோ பால் வைடனா. நோ பால் குட்டாரு. ஒரு இப்பதான் வைடன் சொன்னாரு. பேட் ஒன்னு வாங்கி அதுலயே போட்டுட்டேன். அப்போ வந்து காலே போய்டா. பண்ணிட்டே இருக்கேன். நான் அது வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கூட இல்ல. அது அப்படியே இதா இருக்குனால கால் கொஞ்சம் வேலை செஞ்சு அடிச்சாதான் நோ பாலா? அப்பெல்லாம் இல்லையா? யாரும் சொன்னோம். அப்பயே வைட் தரேன். ஆமா மெடிஷனும் இல்ல சாப்பிடுவோம். வேஸ்ட்டுக்கு மேலே அதுதான் அப்பப்போ எப்படியோ ஒரு டெய்லி ஒரு 4 வாழைப்பழம் சாப்பிட்டு அதுதான். If you bat to start scoring 7, 6, 50, 60, last students come back to that. எனக்கு வந்து ஆக்சுவலா பயம் ஆயிடுச்சுன்னா அது பயமா ஏய் ஆனா அதுலயும் பாத்தி டொக்கு வச்சார் பட் பார்ட்டி வந்து எனக்கு ஒரு செருப்பு. மேட்ச் வின் ஆல்மோஸ்ட் செருப்பு வாங்கி வச்சிருக்கேன். நம்ம யூசுவலா விளையாட்டு 1 to win. இங்க வரைக்கும் இங்க இந்த லாட்டரல் நீ இல்ல அது அவுட் ஆன பிரச்சனை இல்ல. சீக்கிரம் வேணா அவங்க யூனியோட தான் டொக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆன அப்புறம் என்ன சான்ஸ் கொடுக்குறேன் அவுட் ஆங்க ஏடா முன்னாடியே கூட நிறைய கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு அது நான் பேடெல்லாம் கட்டி மசாஜ் வரும். இங்கிலீஷ் அடிச்சுனே இல்லையா? என்ன வைடு அப்பப்போ வலிக்கும். வைடு something. இல்ல அகைன் யுவர் டீம் ஆல்சோ ஒரு மாதிரி ரெண்டு மூணு வாட்டி பண்ணிருக்காரு அது பிச்சி அவுட் சைடு இருக்கு. pitching outside ல இருக்கு அவுட்டா? பிச்சி அவுட் சைடு outside ல இருக்கு ரைட் மாதிரியும் வந்து அவுட் சைடுல மாதிரி இருக்கு.
பிச்சி வச்சு இல்லையா Shit it happens. தண்ணிடா ஏய் தண்ணி இருக்கு பாரு போ இதுவா இது வச்சிருக்கீங்க அது வந்து எனக்கு பேக்ல அடிக்கடி வரும் சிட் ரீட் அவுட் அம்ஜத் பிச்சி வச்சு இல்லடா அது பண்ணா கம்ஃபர்ட்டபிளா அதுதான் அந்த ஷர்ட் போனேன் ஷர்ட் ஸ்டேட் ஆர்டர் பண்ணேன் You have told him. நான் ஸ்டேட் தான் ஆர்டர் பண்ணேன் நான் சொல்லி சொல்லிருக்கலாம்ல. சொன்னேனே இதோ நடுவுல படுதுங்கறான் அவன் என்ன மயிரில் அவன் நடுவுல படுதாது பிச்சிங் அவுட் சைடு லெக் அம்ஜத் இட்ஸ் ஓகே பேட் டிசிஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி கேம் உங்க ஃபால்ட் இல்ல டென்ஷன் ஆகுது ஏங்க இப்போ நான் ஒரு 10 மேட்ச் ரன் அடிக்கலைங்க இன்னைக்கு இருந்துலாம் ஸ்டேட் ஆர்டர் இருந்தேன் நான் அவன் பிச்சிங் அவுட் சைடு லெக் அந்த பையன் நம்ம டீம் தான் டென்ஷன் ஆகாதீங்க இருக்கட்டும்ங்க அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க விட்டுருங்க அவுட் ரைட்டிங்ல விடுங்க இட்ஸ் ஃபைன் டென்ஷன் ஆகாதீங்க ஓகே ஹேப்பன்ஸ் Bad decisions are part of the game. Can't tell. What about you? Good. நீ எந்த ஒரு ஊரா இந்தியா அங்க நீ வந்து நீங்க Car, car. உங்களோட ஏர்லாம் Yan car. இல்ல உங்களோட ஏர்லாம் சோலோ Yan கூட இன்னும் வெங்கி நான் தனியாக தான் வருவேன் பொதுவாக. டெக்காத்தன் போனல கூட கார் வாங்கிட்டு கார்ல He came. போட்டு உட்கார்ந்து கார் தான் எடுத்துட்டு வர கார் பின்னாடி போட்டுரு He parked his vehicle in Sridhar's house. ஓ I picked him up. ஓகே ஓகே அந்த கேம்பிங் புரியுது Everything alarm was too early. When he slept, I thought கம்யூனிட்டில பார்க் பண்ண விடுறாங்க டெக்காத்தன் டெக்காத்தன்ல என்ன லேடிஸ் கிட்டஸ் இல்ல அவரோட ஸ்பாட்ல பார்க் பண்ணிட்டாங்க உனக்கு அவர் தான் நாங்க பேசிட்டோம் அப்படியே President secretary and committee. அப்புறம் ஜிம் போலாம்னு நினைச்சேன் அதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு வாட்டி பார்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வீட்ல இல்லவே இல்ல ஜிம் ஜெர்சி வேற பெல்ஜியம்ல இருந்து அனுப்பிச்சா சாய் அதெல்லாம் ரொம்ப காசு 10:30 கிளம்புறேன் ஓகே டியூட்டிக்கு அவன் அஸ்வினும் வந்துருவான் அவன் கிட்ட இல்ல அவன் கிட்ட அஸ்வினே கிட்டில்னா நீ மதனோட போ சரி ஓகே ஓகே தானே டேய் கார் வாங்கி நம்ம அவன் கேட்டியப்ப அவனோட பேட் விளையாடிட்டியா இல்ல கிட்ட கொண்டு வரல வேற கிட்டி he never brings his kit now இங்க போச்சு அப்ப ஜம்ப் பண்ணி மேல போ see he doesn't want to bat This Dinesh. அவன் கிட்ட எடுத்து வர மாட்டான் நீங்க போங்க நான் அப்படியா? மதனோட வந்துருவா மதன் நீ விவேக் மட்டும் தான் கூட்டி வந்த ஆமா அவன் ஆலந்தூர்ல விட்டு ஆனந்தூர்ல எப்படி போவாரு? ஈகாடு தங்கல் மெட்ரோ சரி அவன் அவன் எங்க அவன் ஈக்கட மெட்ரோல போயிடுவானா எந்த வீடியோ போ ஆலந்தூர்ல இருந்து ரைட் கட்டுறீங்க ஆலந்தூர்ல இருந்து இக்கடத்தங்க மெட்ரோ டேய் இருக்குடா பக்கோண்டா 2 நிமிஷம் இல்ல அவன் பெரிய யூட்டன் எடுக்கும் இல்லங்க இவன் வந்து டிவியேட் பண்றான்ல அவன் அங்க ஒண்ணு டேக்கர் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மெட்ரோல அதான்டா ஆலந்தூர்ல சென்ட் தாமஸ் மெட்ரோ சென்ட் தாமஸ் மவுண்ட் ஓகேவா ஏன்னா அவங்க விவிகான வீட்ல இருந்து அப்படியே பக்கத்துல அதனால எப்படி கார்ல வந்தியா? Hey, he's got a new car, didn't see? Oh, what car? Fit. Oh, nice, good, super. அப்படியே எல்லா காரும் அப்படியே ஒண்ணா தெரியுது பாருங்க லைன் லைனா அப்படியே தள்ளி ஆமா. நம்ம தான் பாரு சித்ப்ரோ டேய் வெங்கி இல்ல சித்ப்ரோ ஆல்மோஸ்ட் குழியில வச்சிட்டாரு போய் நான் பார்க்கவே இல்லை. 4 போல பின்னாடி இருக்கு கோனு எப்போ போவாங்க அஸ்வின்? I mean, அஸ்வின் தான் லாஸ்ட் வரல. வீக் வெட்னஸ்டே டியூஸ்டே ஏப்ரல் 14 நீ தான் வாங்கலையா? Good, good. Automatic. ஆமா அண்ணா சொன்னா அவன் ஜாலி ஆ? அவனுக்கு ஜாலி அவன் வேற என்ன சொல்ல முடியும் நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்கீங்க? யோசிக்க மாட்டான் ஆமா அதே சேம் வண்டியா? சேம் சேம் எவ்வளோ ஆச்சு அது? டேய் வெங்கி எவ்வளோ அது? இல்ல நான் செகண்ட் ஹேண்ட்ல எடுத்தேன் ஆ. ரெண்டு போலாம் ஓ ஏய் வெல் ஃபீல்டட் டேய் எந்த மாடல்? அடிக்கு ஸ்லோ பாருங்க 17 17 மாடல். ஆ. எவ்வளோ ஓடி இருந்தது?
அசியோ அவன் தம்பி எப்படி போயிட்டு இருந்தாங்க. அசி போன உடனே அவன் கார் வாங்கிட்டு ரொம்ப வருவானா சி இல்ல அங்கேயே செட்டில் லீவுக்கு தான் வரும். சொல்லலாம். It's okay, they know. சாய் 50 up. 50 டீம் 50 Very he is sitting saying to himself only, not to batsman. இல்ல fine. இங்கே எடுத்து 15. இல்ல வாய் பாயிண்ட். ஐயோ. Yes, he's showing it on the field. இது ஆஃப்ல போயிடும் மடங்கி I'm not going. I'm not going. கவர்ல போட்டுக்கலாம். இப்படி Save the line for. ஒரு ரெண்டு பின்னால இல்ல லாஸ்ட் ஓவர். All the best. Please stay tuned. டேய் பின்னால இல்லடா. இது accurate balls la தான். ஸ்ரீராம் 117. ஸ்ரீராம் சித்துக்கு அப்புறம் 2-1 இல்லடா. Sai bro back இருக்கா? 2-1 இல்ல. தம்பி எடுத்து போய்டுவான். நான் ஒரு ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கா. I'll play with Granny calls. ஒரு ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க வந்து முதல்ல பேட் பண்ணி எஸ்ஜில ஆடு. இருங்கண்ணா அதுதான் வீட்ல ஷேடோ பிராக்டிஸ் பண்ணேன். சவுண்ட் வருது. இங்க புடிச்சா இருங்கண்ணா டேக் கேர். சீசன் பண்ணலாம். அப்ப நீ ஓரமா உட்கார். படி வரைக்கும் போ. you have that. பட் என்ன ஓரமா பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. டிரைவ் பண்ணிடுறா ஃப்ரீ அவுட் Whatever. No, you tell me. You give me a which. I don't want the one which is primarily using. Give me a secondary one. Which should. Actually, both are primary. அதாவது மேட்ச் அண்டர் பேட். அவன தாங்க. அண்டர் பேட். வீட்ல வந்து ஆமா கை வெயில வரடா மண்டை காயிதுக்கு வந்து வெங்கி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கு அங்க காட்றங்க இது பேஸ்மென்ட்ல நீங்க பாருங்க நான் வந்து ரைட் லெக் வந்து லெக் ஸ்டம்ப்ல நிக்கிறேன் ஜி நான் அங்க பார்க் பண்ணிட்டு ஜாலியா வரும்போது டவுட் தான் கால் மைட் பி அம்பயர்ஸ் கால் நிக்கிறேன் விக்கெட் பிட்ச் ஜி இந்த கால் வந்து மிடில் ஸ்டிக்ல நிக்கிறேன் இந்த கால் வந்து லெக் ஸ்டிக்ல நிக்கிறேன் இங்க பிட்ச் ஆனதுனால தான் திரும்பினேன் இவ்வளவு நேரம் ஸ்ட்ரைட் பேட் ஆடுறேன் அது அடிச்சிருக்க மாட்டேன் நான் எதுவும் பண்ணல நைஸ் பண்ண போய் கையில ஸ்டோராத செட்டில் ஆகுது தினேஷ் பார்ட்னர்ஷிப் போடு ஒரு 30 ரன் அவர் கூட பார்ட்னர்ஷிப் போடு ரன் ரேட்லாம் இருக்கு பொறுமையாடு அண்ணா பால் அண்ணா போலாம் சிங்கிள் பாரு கேப் எவ்வளவு நானு 10 11 15. 15 15 இல்ல ஜி எவ்வளவு நேரம் என்ன அம்மா நீங்களா 4 இல்ல 15 of 17. இல்ல அது 4 தான் இல்ல பின்னாடி இது இருக்கு செடியில மாட்டி செடியில மாட்டி அதான் செடி 4 குடிச்சாங்களா இன்னொரு 120 அடிக்கணுமா? 4 இல்ல ரப்பர் பால் ஷாட்லாம் ஆடுங்க சிந்து பாத்தீங்க ஐயா லூஸ் ஷாட் இல்ல விக்கெட் கிடையாது இது pitching leg outside leg bro. இங்க இருந்து இவருக்கு pitching outside leg மாதிரி தான் இருந்தது இங்க இருந்து. அவர் ஃபுல்லா அவரே டென்ஷன்ல இருக்காரு நீங்க ஏத்தி கிராஸ் போயிட்டாரு இல்ல இப்ப கூல் ஆயிட்டா சாய் அம்பையருக்கு டிராவல் இதமா ஆயிடுச்சு அவர் நேரா ஆடி நான் ஃபீல் அதே நான் விட்டுறேன் அது உள்ள இல்ல today generally feel for the wicket. என்ன நீ இல்ல இன்னைக்கு அவர் I feel for the wicket. தண்ணி கேக்குறாருயா. இல்ல அப்படிதான் இருமோ இருங்க இல்ல தண்ணி யார் கேக்குறது? விக்கி விவே கேக்குறாரு. ஷாட் ஷாட்மா போடு தினேஷ் போடுற ஆடுற அது மாதிரி புடிச்சு ஆடினேறா பவர் பிளே முடியல. அதுக்கு தான் அடிச்சு அது வெளில போச்சு சரி வெளியில போறோம் அந்த பால் நீங்க போல்ட் ஆனது ஏர்ல ஆமா ப்ரோ இல்லனா ஃபர்ஸ்ட் பால் ஆன மாதிரி பட்டிருக்கும் அது எல்பியும் ஏர்ல இந்த கேட்ட ஆபீஸ்ல நீங்க என்ன ஆபீஸ் சீக்கிரமா சாப்பிட்டீங்களா நான் கொஞ்சம் எவ்வளவு அமுக்குங்க. வந்து வேலையை பார்த்தா போதும்ல நீங்க
half day அப்புறம் வந்து நைட் வரைக்கும் கூட இருந்துக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்த நாள் லீவு தானே, ஸோ பிரச்சனை இல்லை. என்னாச்சு, எதுக்கு இப்போ தண்ணி? அவனுக்கா? அவன் தண்ணி குடிக்க மாட்டானே. என்னாச்சு? தோசை, பொடி தோசை, மசால் பொடி தோசை, பொடி மசால் தோசை, அதுதான் சும்மா இருக்காது இல்ல பூரி இல்லனா இதான் மெயினா சாப்பிடணும். ஏன் சார் என்ன அண்ணன் சாப்பிட்டுக்கிறேன், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் பூரி சாப்பிட்டேன். ஏடிபில இருக்கிற அந்த பொடி தோசை ரொம்ப இதா ரொம்ப டென்ஷன் ஆச்சு நீ எனக்கு. போகும்போது நாங்க அண்ணன் ஏடிபில சாப்பிட்டுக்கிறேன். டென்ஷன் ஆகுது. எரிச்சலா இருக்கு ஆறு. எனக்கு தூக்கம் வந்துருந்துச்சு ஃபீலிங் வரும்போது. அதனால தூக்கத்தே 2 காசு குடிச்சாருன்னா பாருங்க. செம்மையான ஃபீல் இருக்கும் அவருக்கு. இதுக்கப்புறம் எல்லா வயசும் சாயக்கிறது. மாடு ஏன் வந்து ஏதோ சில்மி சம்பள மாதிரி இருந்தது. ஏய் ஜனா தண்ணி பண்ணி குடுறா. போர் அடிச்சிருந்தது பாட்டுங்க மாடுக்காக. கிரிக்கெட்ல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம தான் யூஸ் பண்ணுவோம் போல. எனக்கு எல்போ பெயின் வந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு எல்போ ஸ்டாப் பண்ணணும் காருக்குள்ள. எல்லாத்தையும் போடுவோம் போல. வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கேன். வரப்போக்கு பார்த்தா அப்படி தான் ஈவினிங் பண்ணும்போது நெக்ஸ்ட் சைடில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் தான் வைக்கணும். வீல் சேர் வாக்கிங் ஸ்டிக். ஆனால் என்னால் முடியலண்ணா. ஒரு ஓவர் கூட எத்தனை ரெண்டு அடிப்பட்டாலும். ஆனால் நீங்களாம் கொள்றீங்கண்ணா அந்த ஸ்லோ பவுலர்ன்ற பேரில் வந்து என்னை போட்டு நிக்காதீங்க. நீ ஸ்லோவா பாருங்க. லாங்ல நின்னாலும் எடுக்க முடியாது ப்ரோ. அது உருண்டு முட்டி கால் கீழே போடுது. அது எப்படி எடுக்கிறது? இன்னைக்கு தான் ப்ரோ போட்டுக்கலாம். 2 ஓவர் தான் ஜாக் பண்ணிட்டே போலாம், பொறுமையா போலாம். என்னாச்சு? ஏன் ஓடல? ஏன் 2 ஓடல? ப்ரோ விவேக் ப்ரோ ஈஸி 2 ப்ரோ இதெல்லாம் பொறுமையா பரவாயில்ல வந்துருச்சு. ஓடி திருப்பி தண்ணிங்க. அஸ்வினே இவன் ஏபிட்ட மேட்ச் நான் வெயிட் பண்ணாத. ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கண்டிகை வரதா இங்க வந்து ஒரே டிஸ்டன்ஸ் ஆகும். தண்ணி வேணுமா? சிட்டில நீங்க ஓட்டுங்க. சிட்டில வந்து ஓட்டுறது வந்து எல்லாரும் ஓட்டி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வண்டலூர் வரைக்கும் வந்துடுறீங்க, தாம்பரம் வரைக்கும் வந்துடுறீங்க. அங்க இருந்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து இந்த 36 கிலோமீட்டர் சேம் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. இல்ல கண்டிகை வந்து 30 குள்ள 30 லெஸ் பண்ற 30 தான். வண்டலூர்ல வந்து 2 சேம் சிக்னல் இருக்காது. கிடையாது. எனக்கு எல்லாம் வந்து இல்லப்பா வைட் போடு. 36 2 This is இல்ல கஷ்டம். விவேக் வேணா. 35 எனக்கு. எனக்கு 36 எனக்கு இதெல்லாம். நானும் வர மாட்டேன். அதெல்லாம் போட்டோம். சரி வயசு ஆயிடுச்சு. சரி ஜோக் சப்பாட் வயசு ஆயிடுச்சு. இதனால வந்து 35-40 கிலோமீட்டர்ஸ்லாம் ஊட்டிக்கிட்டலாம் வந்து ஆட முடியாது. திரும்பி போறது கடுப்பா இருக்கு. வர்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. போறது கடுப்பா இருக்கு. ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் மேல போயிடுது. எரிச்சலா இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் போச்சு. ஸ்டெம்ப் Play. மேல போகுது. ஈகாடு தங்கல்ல இருந்து இலா கண்டிகை is 30 kilometers. ஆமா ஈகாடு தங்கல்ல இந்த கிரவுண்ட் 27 kilometers. ஸ்கேம். அம்ஜா ஸ்கேம். 27 kilometers. கேளுங்க அவங்க கிட்ட பார்த்தாவே. நான் இப்போ இங்க போடுறேனே. 27 கூகுள் போய் kilometers. சொல்லாது. நீங்க தப்பான ரூட் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஈகாடு தங்கல்ல இருந்து இங்க 27 kilometers. எல்லாம் ஒண்ணுதானே. சாய் விடுங்க. பக்கத்து தூரம் தான். 27 கம்மி. நான் 45. ஈகாடு சரி தங்கல் ஈகாடு தங்கல் போடுங்க. நான் ஈகாடு தங்கல் உள்ள Bypass ஏ 20 kilometers. அங்க ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கணக்கு எடுக்கணும்ல. எக்மோர் கண்டிகை நீங்க எதுல வாங்க வாங்க மேட்ச் பாருங்க விடுங்க. அப்படியே பார்த்தாலும் சாய் விடுங்க relative- சாய். எங்க புடிச்சு ஏய் ஷாட். ஏய் அப்படியே பார்த்தாலும் relative- Come on, sit in, sit in. Come on, come on. ஆல் தி பெஸ்ட். கண்டிகை எல்லாம் நல்ல ஷாட். நியூ எல்லாம் Guys, win பண்ற வேண்டிய மேட்ச் தேவையில்லாம இருந்துறீங்க. ஈக்குவேஷன் படி ஸ்ரீராம் கப்பா தெரியலையே. இப்போ 107 ஸ்கோர் எவ்வளோ 70 இருக்குமா? அண்ணா போகலாம். 90. 64 for 3. எனக்கு அப்போதாங்க கால் நகரா. நான் தான் சொன்னேன் ஜாஸ்தியா. நான் கூட பேசினேன். ஷார்ட்டுங்க இது.
பால் ஏறல. வாட் எவர் நீங்க இப்போ ஃபார்ம் அவுட் ஆறீங்க கொஞ்ச நாள் டைம் ஆகும். நாளைக்கு சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டர் போறீங்க. 40 பால் நான் தான் ஆடுங்க போனா அப்பதான் கால் நகர ஆரம்பிக்கும். ஏய் நல்ல ஷாட் ஆடல. ஹெல்ப் லைன் நல்ல ஷாட். ஹைட் அடிச்சதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பொலார்னு விட்டுறணும். மேல பட்டுச்சு நினைக்கிறேன் பேட்ல மிடில்ல பண்ணல ஏய் பேட் கேட்டானே அவன். அந்த பேட் எடுத்து போயிட்டாரு வாங்க 2 கால் நகரவே இல்லை ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் கால் நகர ஆரம்பிக்குது. சரி அடிச்சேன் ஒரு 4. அதுக்கப்புறம் சரி கால் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இப்படி போயிட்டு அப்படி நான் நெக்ஸ்ட்ல புடியும். அவ்வளவுதான் எக்ஸலன்ட்மா. ஆடுங்க ப்ரோ ஒரு 30 ரன் உள்ள ஆடுங்க சித்து ப்ரோ. கால் வருது. சித்து ப்ரோ we travel 30 kilometers 30 ரன் ஆடுங்க கிலோமீட்டருக்கு ஒரு ரன். சதுரன் இல்ல ஜி பால் கண்டிப்பா 100% ஷார்ட் பால் நெக்ஸ்ட் வீக் கேட் இருக்கு பிக்சர். இன்னும் 26 ரன் ஆடணும். ஓவர்ல இருந்து போடுறோம் சரிக்கிறேன். என்ன பிச்சிங் ஓவர்னா அது என்ன ஸ்டம்ப்ல படாது. சாட்டர்டே வாங்கலாம் சண்டே யாரு சாட்டர்டே ஏன் நெக்ஸ்ட் வீக் வருவீங்க தானே? குரூப்ல போட்டாச்சு போட்டு ரிவார்ட்ல நெக்ஸ்ட் வீக் என்ன கிழமை? மே 2. நல்லா இருக்குமா அந்த கிரவுண்ட் கேரளா வந்து நல்லா இருக்கும். வெரி ஹை டிமாண்ட் நோ. சாய் மே 1 நைட் மேட்ச் போட்டுருவோமா? மே 2 ஆல்ரெடி புக்டு. எங்க அந்த அசோகா அதுதான் ஜேகே நைட் மேட்ச். இது மே 9th வந்து பல்லாவரம் ஆர்பி கிரவுண்டா? அசோகா ஆர்பி கிரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் போணும். அது எவ்வளவு தூரம்? அது டைரக்ட்டா பல்லாவரமா? இது பின்னாடி ஏர்போர்ட் பின்னாடி. ஓகே. ஓ அதான் அது சொல்றேன். அசோகா சந்தோஷம். முதல் வாட்டி வாழ்க்கையில நல்ல வேலை பண்ணிருக்கீங்க சார் நீங்க. ஏபி நான் இல்ல ஏபி. ஏபியா? நான் ஏன் அங்க போறேன்? டஃபா. எதிர்பார்க்கல நான் உங்களுக்கு நல்லது செய்றேன். சாய் டஃபா. அதே டோன்ல தான் சொல்றாரு. சாய் டஃபா. இல்ல மேட் தானே. வெல் பேட் गाइस வெல் பேட். அவ்வளவுதான் டெம்ப்ட் போடுங்க. அதாவது நான் உங்களை வந்து மே 15th வந்து வைட் ஃபீல்ட் புக் இல்ல கிடையாது. புக் பண்ணிட்டாங்களா? அப்போ அடுத்து வரோம் அதுக்கு அடுத்து வரோம். இது ஜேபி டோர்னமெண்ட் அந்த செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல. ஓகே ஓகே. அவங்களும் ஐடி இது சாய் வெயில் அடிக்குது சாய். நம்ம அங்க கண்டியிலே அடிக்கலாம் சாய். மே முடியற வரைக்கும். மே ஜூன் வரைக்கும் அதே தான் வெயில். டிஸ்டன்ஸ் மேட்டர்ஸா? எங்க ராமானுஜர போடுறதுங்க. சரிங்க நம்மளும் அதே ராமானுஜம் அந்த ஆர்கனைசர் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் மெசேஜ் பண்ணி பார்க்கறேன். இங்கனா 5:30 வரைக்கும் தூங்கிட்டு வருவேன். அவங்களுக்கு சீக்கிரம் நம்ம 5 மணிக்கு எழுந்திருச்சிட்டு அதனால கிளம்பி வரணும். இதெல்லாம் நீங்க 5 மணிக்கு தான் எல்லாம் அப்ப ஆர்கனைஸ் பண்ற அதே ஆர்கனைசர். இதெல்லாம் பாருங்க 5 o'clock போட்டு வச்சிருக்கேன். இவனுக்கு 5:15 ஃபோன் அடிச்சா வந்துறியா? அவ்வளவுதான் பால் எழுந்திருக்கல. கீழே குனிஞ்சு ஆடுங்க. நல்லா ஆடுறீங்க. வேணும். ஏன் கீப்பர் குள்ள போட்டுட்டு இருக்காரு? சாய் கீப்பர் 5 மணிக்கு எழுந்திட்டேன். நான் சும்மா சொன்னேன். 5:15 ஃபோன் அடிச்சேன் அஸ்வினுக்கு. போடு. ஸ்லிப்ல தான அது. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்க்கு தான் போச்சு. அவர் 5:15 ஃபோன் அடிச்சேன். எந்திரச்சடா. நான் ட்ரை பண்றேன்னா. சும்மா சொன்னேன் எழுந்திட்டேன். போயிட்டு அப்படியே படுத்துற வேண்டியதான். உடம்புடம்புலாம் போனோடனே என் வீட்டில் வருது. சின்னதா இருக்கு அவன் ரைட்டுக்கு. பரவாயில்ல டெம்ப்ட் ஆகாதீங்க. இன்னும் 20 ரன் தான். இங்க நம்ம பார்ட்னர்ஷிப் போடுங்க. ரன் ரேட்லாம் இருக்கு. உண்மைக்கு இது சத்தத்துல எப்படி கரெக்ட்டா ஜட்ஜ் நான் பண்ணா? எவ்வளவு பால் ஆடிருக்கேன் சார்? இல்ல ஸ்டம்ப் மேக் கரெக்ட்டா இருக்குமா? அம்பேர் 14 balls 25 runs. அது முட்டி வரணும்னா நல்லா வயது போற பால் நானே அடிச்சு விட்டேன். பாத்தியா? நம்ம இன்சைட்
வேற என்ன ஃபர்ஸ்ட் பால் நாங்க 4 போச்சுல அதே பேஸ் தான் பேட் விட்டேன் அது பேஸ் இருந்தனால கனெக்ட் ஆச்சு இது பேஸ்ல இருந்துச்சு இந்த இடம் எல்லாம் புடிச்சிச்சு எனக்கு ஸோ நான் யோசிச்சனால தள்ளி ஆட முடியாது விவிகே 5 runs per over தான் பிரஷர் இல்ல விவிகே ஜாலியா ஆடுங்க அவர் ஆடுவாரு ஓவருக்கு 6 ரன் தான் ஜாலியா ஆடுங்க ஆடலாம் சார் நீங்க இருக்கீங்க படி இருக்காரு அஸ்வின் இருக்கான் ஸ்ரீராம் இருக்கான் ஃபைனலி ஹார்திக் இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா இப்படிதான் 2 பேர்த்து டக் வாங்கிட்டு இருக்கு ஹார்திக் ஆரா ஹார்திக் பண்ணிருக்காங்க டேய் இன்னைக்கு ஒன் டவுன்ல ஆறடா ஷோரானி அடிப்படா ஓ அதான் தான் ஓபனிங் ஸ்பெல் நடுவுல பேட்டிங் அங்கிள் க்ளைம் பண்ண முடியாது இப்படி ஒரு ஷார்ட் புட் பாத்துறீங்களா ப்ரோ நம்ம க்ளைம் பண்ண முடியாது ப்ரோ நான் க்ளைம் கவனிங்களா 4 போங்கப்பா பவுண்டரி அம்பையர் மேட் ஏறிச்சு சர்வேஷ் மேட் ஏறிச்சு ப்ரோ மேலே ஏறிச்சு ப்ரோ பால் நோ பால் அம்பையர் இல்லையா 2 ரன் ஓடிக்கலாம் 9 பண்ணி ஒண்ணுதான் நான் இங்கேயும் அதே மாதிரி தான் ஆச்சு இல்லங்க ரொம்ப பிளேட்டா விவேக் பார்த்தாடுங்க எப்படி போடுறாங்க ப்ரோ இல்ல இப்படி விடுறாரு ஃபிங்கர்ஸா யாரெல்லாம் வேணாம் நின்னு கிளியர் பண்ணுங்க கால்ல தான் ஒரு அடிங்க அவ்வளவுதான் சிம்பிள் அவ்வளவுதான் ஃபுட் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏறிலாம் அடிக்க வேணாம் எவ்வளவு டார்கெட் சார் அவ்வளோ வந்துச்சு எக்ஸ்ட்ராஸே போச்சுல 26 வேற அதுல 20 ரன் அவன் முதல்ல கொடுத்துட்டான் ஒரு நாள் தெரியாம கொடுத்துட்டான் ஆமாண்டா அந்த ஒரு ஓவர் 6 வைடு டிராப் 4 சூப்பர்மா குட் ஷாட் சித்து ப்ரோ இன்னும் 3 4 இருக்கு வெயிட் பண்ணுங்க விக்கெட் விடாதீங்க சாய் ஏன் அதே பேட்ல ஆடு மாத்த வேணாம் அந்தால எங்க இப்போ இருந்தா டார்கெட் ஆகுங்க அவன் அவுட் போட அது ஆட கூடாது என்ன வேணும் ப்ரோ அது வரைக்கும் பாருங்க அம்பையர் அம்பையர் இஸ் தி சர்வீஸ் கை சர்வீஸ் கை அவரா கை காமிச்சாரு உங்களுக்கு எங்க அடிட்டு இருக்காங்க இங்க நோட்டிபிகேஷன் காமிக்கல அன்பு பேர்ல ஓடலாம் இதெல்லாம் நம்மளுக்கு மாட்ட மாட்டாங்க அதுதான் நான் சொன்னேன் வெயிட் பண்ணிருக்கணும் எல்லாமே அதான் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட இவ்வளவு அந்த பேச மாதிரி முடியாது. நான் யாருக்காவது இவ்வளவு பேசி பாத்திருக்கேன் வெங்கி, நான் ஒத்துக்கிறேன் கால் நகர ஆரம்பிக்கும் போது அவன் வைடு கொடுக்கல. நீங்க டெம்பர்மெண்ட் விட்டீங்க அந்த அவனை பார்த்த உடனே உங்க கை பரவ 2 நாளைக்கு ஜிம்முக்கு போவாதீங்க கிரிக்கெட் ஆடும்போது நெட்ஸ் போய்ட்டோம். ஏய் நெட்ஸ் போனடா வீடியோ எல்லாம் இருக்குடா. கால் ஷாட்லாம் பாத்தீங்க நகரல. தரமா இருந்தது ஷாட் அந்த அப்பதான் கால் நகர்ச்சு. அவரும் வர மாட்டாங்க. அம்ஜத் இதே மாதிரி தான் ஆடுறீங்க. பார்த்ததே இல்ல ஜி அதாவது இன்னும் வேலு இவங்க நான் பார்த்தது நான் பார்கவா அவங்க எமர்ஜிங் அகைன்ஸ்ட் ஆடும்போது எப்படி ஷாட் யோ வெயிட் பண்ணுங்க எல்லாமே ஆடணும் நானு ஃபார்ம்ல இருந்தீங்க. ஃபார்ம்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் டைம் அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன் ஃபுட் மூவ்மெண்ட் எல்லாம் வந்து அம்ஜத் நல்ல பவர். நீங்க ஃப்ரண்ட் ஃபுட் வச்சு இப்படினாலே போக மாட்டேங்குது ஜி வரல எனக்கு இன்னும் அது அதாவது ப்ராப்ளம் வெயிட்னாலயா என்னன்னு தெரியல 112 கிலோ வெயிட்னால கால் தூக்கி நடக்குறீங்களா? அதாவது வரணும் அப்பதான் வர ஆரம்பிச்சிருங்கிறேன். இப்போதான் ஒரு 13th போல வர ஆரம்பிச்சது. நீங்க சொல்றேன் பாருங்க மிஷின் பார்ல இருப்பீங்க. ஆமா வரல அதுல கூடயும் வந்து ஒரு 20 ஓவர் தான் வர ஆரம்பிச்சது. கட்டிட்டு போறோம் நான் எதுக்கு நீங்க எந்த மாதிரி பால் எடுக்கிறீங்க? ஃபுல் சிந்தட்டிக் பால் இல்ல லென்த் என்ன இருக்கு? பஞ்சா பாய் பண்ண வருங்க நீங்க கிட் பேக் வந்து குட் லென்த் பேக்கோட சேர்த்து வச்சிருக்கீங்க. ஃபுல் லென்த் போடுவோம். இங்க வச்சிட்டீங்களா சோ அவங்களோட அவங்களுக்கு வச்சிருக்கோம். நீங்க விட ஒரு அப்பா யூஸ் பண்ணுங்க பண்ணணும். டிரைவிங் லென்த்ல போட்டு நீங்க பீட்டர் ஆயினே இருக்கு ஆட முடியாது.
சித்து ப்ரோ வெயிட் பண்ணுங்க சித்து ப்ரோ கேள நீங்க வந்து டிரைவ் வெயிட் பண்ணுங்க நல்லா ஆடுறீங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் 20 ரன் இருக்கு கிலோமீட்டருக்கு நான் உள்ள பவர் இருக்கு கிரவுண்ட்ல ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு இது தூக்கி எடுத்தா அவருக்கு போயிட்டே அதிகமா இருக்கு வருது கோல் ஸ்டாண்ட் நிக்காது டோட்டலா 61 கிலோமீட்டர் நல்லா இது டிரைவிங் லென்ஸ்ல போட சொல்லுவோம் வைட் வாங்கிக்கோடா போய் இல்ல என்ன ஒரு ஏன்னா நீங்க ஓபனிங் போறீங்க வெயிட் பண்ணுங்க விவிகே வெயிட் பண்ணுங்க பாலுக்கு ஏத்த மாதிரி ஆடுங்க காலை தூக்காதீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தான் விளையாடுங்க பேட்ல கிட்ட ஒண்ணு அவ்வளவுதான் சரிங்க நான் கவனிப்பேன் சாய் இந்த ஓவர் பாத்துட்டு போங்க அஞ்சா பாய் அம்மா, இந்த ஓவர் பார்த்துட்டு போறேன் 30 எஸ்டா 22 அதான் அம்மா, இன்னும் 8 ரன் அடிச்சா அவன் கிலோமீட்டர் அதுதான் சொல்றான் 60 தான் சொல்ல முடியும் அப் அண்ட் டவுன் விட்டா சொல்லுவீங்களே 60 ஆடுங்கன்னு தான் சொல்றேன் சாய் வர்றதெல்லாம் இல்ல சாய் மேட்ச் அவ்வளவுதான் குட் ஷாட் நல்ல பால் வாட்ச் பண்றீங்க ஆனா உங்க பழைய பேஸ் இல்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரைட்ல ஒன்னு மூட பால் வச்சு பேசுறேன் இந்த பால் ஸ்ட்ரைட் பால் வச்சு பால் ஓல்ட் ஆயிட்டு நான் பேஸ் போட்டு அடிச்சிடுவேன் ப்ரோ கரெக்ட்டா சொன்னீங்க ஏய் 4 4 6 4 தான் 4 முன்னாடி குத்திச்சு கோடு முன்னாடி தான் முன்னாடி தான கோடு முன்னாடி தான் 4 ஜி அம்பேர் 4 4 கோனுக்கு முன்னாடி தான் கோனுக்கு ஒரு அடி முன்னாடி ப்ளூ கோல் முன்னாடி தான் 4 அவர்தா 7 தோனி and கோலியை சேர்த்துட்டேன் so he will be able to அவங்க கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்குறீங்களா சரி இன்னும் பவர் ஆடிக்கலாம் சார் இன்னும் பவர் ஆடி சித்து ப்ரோ வெயிட் பண்ணலாம் ப்ரோ கிளியர் ஆடிங்க ப்ரோ போறா போயிடும் 30 ரன் வந்துருச்சு இருங்கப்பா அவசரப்படாதீங்க கிலோமீட்டர் சொன்னீங்க வந்துருச்சு ப்ரோ கம்முனே ப்ரோ இன்னும் 30 அடிச்சா ஈவன் ப்ரோ வந்துரும் ஹெல்ப் அவ்வளவுதான் சிட் பேட் அப் சிட் 50 அவர் என்ன அஸ்வினாடா 4 அடிச்சாடு பேட் போடுறதுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெவியா போட்டேன் நெட்ஸ்ல இல்ல என்னது ஒரு மேட்ச் முன்னாடி வெயிட் போடாதீங்க அம்மா மேட்ச் முன்னாடினால வெயிட் போடாதீங்க 10th ஓவர் கை ஃப்ரீஸ் ஆயிடும் நீங்க ஸ்ட்ரெச்சஸ் ஒரு 100 ரன்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணேன் இல்ல மேட்ச் மேட்ச் போட அந்த ஒரு நாள் மட்டும் 10 ரன்ஸ் per over வெயிட்டிங் ஆனா 250 போடு துன்னல் பண்ணியா வெல்கம் ப்ரோ கிரேட் கேப் ஹெல்மெட் இல்லாம அப் டு நிக்குறாரு கிரேட் கேப் அவர் நேத்த கண்டது இல்ல அவர் மண்டைக்கு என்ன போடணுமோ அது போடாம குல்லா போட்டுட்டு இருக்காரு அவர் நல்ல கீப்பரா இருப்பார் நல்லா அப்ஸ்ல எடுக்கிறாரு அந்த பால் போர் டேஞ்சரஸ் இருக்கு வாங்கிக்கோங்க வாட் இஸ் திஸ் இன்னைக்கு சிட் அவர் ஸ்பின் நல்லா ஆடுறாரு எம்ஜில இந்த சைடுல பவுன்ஸ் இல்ல அந்த பக்கம் bowling போடும்போது இந்த பக்கம் அவ்வளவு பவுன்ஸ் வெல் பிளேட் கிரேட் பிளே சவாஷ் சூப்பர் வெரி குட் சித் ப்ரோ பை கைஸ் சீதர் கேப்பாரு என் கேப்டன்சிலாம் அடிக்காத சிட் அச்சரே போடாடி அடிச்சாரு. ஏய் இப்ப எல்லா மேட்ச்ல அவர் என்ன அடிக்கிறாரு ஆமா 20 ரன்ஸ் ஆவரேஜ் அடிக்கும் பைடா நாய் bro பை அம்ஜா ப்ரோ பை பை ஃபேர்லெஸ் பார்க்கறதோட எவ்வளவு அடிச்சாரு எல்லா மேட்ச்ல அவர் அடிக்கிறாரு ஆமா 21 அடிச்சாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்க வேண்டியது இவருப்பா நம்ம நான் பேட்டிங் வரல சித் ப்ரோ கோ தட் சைடு டயகனல் அதான் சொன்னேன் நான் டயகனலா போடுவோம் போல நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் இந்த விக்கெட் எடுத்துறோம் bro அருணா கொஞ்ச நாளா சிங்கா போறாரு அருணா ஆட்ட பால் அசிதே 28 9 30 அங்க போ இப்போ ரெண்டு கேப் கரெக்ட்டா பிரிப்போம் உள்ள ஸ்ட்ரைட்ல இருப்போம் ஸ்பின் போட்டா நீ வரல வாய் போட்டான் பிளேட் நேடு விக்கி விவேக் நல்லா இருக்கீங்க வேக் ப்ரோ இன்னும் 20 ரன் தான் மேட்ச் முடிச்சிட்டு கிளம்பலாம்
70 runs. 101. ஓட்டம் 4 நாளைக்கு காலைல டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் அதெல்லாம் அதுக்கு போயிட்டு நான் வரலான்றேன் சார். சும்மா கீப்பிங் பண்ண கூட்டின்னு போயிடுவானுங்க சார். நீ ஒன்றும் வர நீங்க உங்க அசோசியேஷன் போனா அப்படியே நின்று வேண்டியதா இருக்கு மத்தியானம் வரைக்கும். வெயில் எல்லாம் இல்லப்பா இந்த ஒரு நேரத்துல. அது உள்ள போட்டுமே. ஐயோப்பா அதனால நல்ல சார். அவன் மாதிரி இருக்கும். ஒரு 6 தாண்டல நான் சார். எங்க போனாலும் நேரம் அடின்றாங்க சார். எங்க தானே அடிக்கிறது? நாங்க எப்போ ஃபிட் பண்ணுவோம். நான் கேட்டேன், டேய் நீ வந்து எங்களை கேட்டு போறா த்ரூ த லைன் அடிக்கிற பிளேயர் நான். என்ன கூப்பிட்டு இதுல அடி அதுல அடி பிளே. குட் ஓவர் குட் ஓவர். ஒரு பால் எக்ஸ்ட்ரா போறானா வைடு போட்டா போல இருக்கு. கேட்டு பாக்குறான் போல. என்ன பிஸ்னாய் மாதிரி எங்கேயோ ஓடுது. எங்கேயோ ஓடி இருந்தா கூட பரவாயில்ல. பிஸ்னாய் இருந்து இவ்வளவுதான் ஃப்ரண்ட்ல கிடையாது. உள்ள ஒரு கவர்ஸ்ல சைடுல இருந்து ஜிக்ஜாக்கா. ஏன் இது சாய் ப்ரோ அவன் வந்து ஷார்ட் எக்ஸ்ட்ரா சாய் ப்ரோ இந்த மாதிரி கவர்ஸ் நல்ல ஸ்மூத்தா வரும். பவுன்ஸ் பண்றான். இது ஆடுனா எட்ஜ் தான் போய் கடுப்பே ஆயிடும். அவர் எதுக்கு தேவையில்லாம ஸ்பின்னிங் அவுட் ஆயிட்டு. அதான் சித் ப்ரோ இருக்கார்ல அடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரே சிங்கிள் குத்து தான் வச்சிருப்போம். ரெக்வயர்ட் என்னங்க 70 of 84 points. இன்னும் 2 ஓவர் சாப்பிடலாமே. அதெல்லாம் வேணாம் நவீன் சார். ஓவருக்கு 6 ரன் பிளான் பண்ணி ஆடிட்டே இருக்கணும். அது மாதிரி நிறுத்திட்டாலே பிரச்சனையா இருக்கும். போடுமா. குட் ஷாட் குட் ஷாட். அவன் அங்கதான் அடிக்கிறாங்க. 3 கிலோமீட்டர் போடு. அல்வாமா அல்வா பால் போன் வாங்கணும் அடுத்த மேட்ச். ரெட் கேப். எங்க அம்மா அவுட் பண்ணிட்டீங்க. கேப் ஈரமா வருது. கைவிட்டாரு அவரு. நீங்க நம்ம ஸ்டைல்ல இருக்கு. அந்த கிளாத் வேர் இழுக்குது. இல்ல நான் இழுக்குது. நான் கரெக்டா இருக்கேன். எவ்வளவு ஃபிளிப்கார்ட்ல மெதுவாடா அது இது ஆடுதுடா. சார் ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணீங்க? யா எவ்வளவு வருது அது 199 நினைக்கிறேன். 189 199. அவ்வளவு வர்த்தா சார் இது? நல்லா இருக்கு. அவன் நல்லா ஸ்டிச் பண்ணிருப்பான். ஓகே. சிலர்லாம் வெறும் துணி மாதிரி இருக்கும். அவன் லைனிங்லாம் கொடுத்து பண்ணிருப்பான். 199 for 4 hours. ஸ்வெட் இழுக்குதா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை. பேர் என்ன? சீக்கிரம் காஞ்சிருக்கு. நீங்க ஹெல்மெட் போட மாட்டீங்க. இல்ல 25 ஓவர் ஹெல்மெட் ஃபுல்லா அதை போட்டு நான் ஃபுல்லா தேர்னா எப்படி தேடணும் அமேசான்ல ஏதாவது தப்பா ஆர்டர் பண்ணி சப்போஸ் ஆர்டர் உங்க அண்ணா ஓட்டு போட வரலையாடா? டியர் ஜெய்ஸ்ரீ பி. அவனுக்கு ஓட்டே கிடையாது. அவன் ஓட்டர் ஐடி இருக்கு. ஓட்டர் ஐடி இல்லையா? இதான் வந்து கேட்டா நான் வந்து அவர் ஓட்டர் ஐடி வாங்கிக்க சூப்பர் சேட். எப்படி எடுக்கணும் அப்படின்னு இவ்வளவு வருஷமா இருக்கு. 25 வருஷமா இருக்கு. ஓட்டர் ஐடி நான் முன்னாடியே எடுத்துட்டேன். ஓட்டர் ஐடி 18 வயசு ஆனது. அவன் இன்னும் எடுக்கலையாடா? நீ கரெக்டா இருக்கடா. நான் எல்லா விஷயத்துலயும் அவன் வந்து நான் எப்படினாலும் இங்க இருக்க போறது இல்ல. அதுக்கு நான் எதுக்கு ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆதார் கார்டு கையில வைக்க. அவ்வளவுதான்மா. ஆதார் கார்டு குட் ஷாட் சித்து ப்ரோ. ஒண்ணுதான் ஸ்ட்ரைக்கிங். சரியான அடி வெளுக்குறாரு இன்னைக்கு. மூணு ஃபீல்டர் இருக்கு. தண்ணி கொடுப்போம்டா. ரன் அடிச்சிருக்காரு. எங்க தண்ணி? இந்த ரோல் ரெடியா இருக்கு. அப்படியே தண்ணி தள்ளுங்க. கொஞ்சம் குடிச்சிடுறேன். தண்ணி குடிச்சிரு. என்னடா அங்க போயிட்டு பொடி தோசை எடுத்துட்டியா? உன யாரா பொடி தோசை சாப்பிடுறது? நீ குடுக்கும் போது எதுக்கு நான் வேணாம் சொல்லிட்டு போன தெரிஞ்சதா? வெயிட் பண்றவன் என்னடா இது? அப்படியே நெஞ்செல்லாம் ஏரியா இருந்திருக்கும். ஷாட் ப்ரோ. பா என் காலி ஷாட் அடிப்பாரு. ஆனா அவுட் ஆன பால் ரீல் எடுத்து போட்டு நாங்க வந்து டேக் பண்ணுவோம். சாய் அது அவுட் பாத்தீங்களா சாய்? ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 233.
அது உள்ளதான் வந்து நீங்க டிஃபென்ஸே பண்ணிருக்கலாம் அவங்க இன்னும் ஸ்விங் பண்ணலங்க என்ன ஸ்வீட் ஆச்சு நான் கட்டி போயிட்டேன் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க திரும்ப அக்ராஸ் போயிட்டீங்க லெக் சைடு ஆனோன்னு விட்டீங்க அந்த பால் நீங்க கட்டி பண்ணீங்களா அதை கட்டி க்ளோஸ் பண்ணி அவர் வந்து அவர் அடிக்கும்போது அங்க எவ்வளவு குயிக்கா வச்சு தெரியுமா ரியாக்ஷன் டைமே கொடுக்கலடா அது